இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம சயின்ஸ் வீடியோவில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லாமல் எக்கை பீட் பண்ணியே நம்ம வந்து சாஃப்டான கேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்மண்ட் கேக் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லாமல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி வீட் ஃப்ளாரில் சேம் டைப் ஆஃப் கேக் பண்ண போகிறோம். இந்த கேக் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு, அதாவது 110 கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துட்டு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா 1 கப் வீட் ஃப்ளவர் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை 2 to 3 டைம்ஸ் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 4 எக்கை உடச்சி அதோட எக் ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணி நம்ம ஸ்டிஃப் பீக் வர வரையிலும் அடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இதை 2லேருந்து 3 பேட்சாக நடுவில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் சுகரை தான் வந்து பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இன்னும் நம்மளோட எக் ஒயிட் வந்து ஸ்டிஃப் பீக் வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர வரலாம் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் வந்து எக் ஒயிட்டையும் எக் எல்லோவையும் தனித்தனியாக பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக வந்து எக் ஒயிட்டில் நல்லா அந்த ஸ்டிஃபான பீக் வரும். அதே மாதிரி எல்லோ வந்து நீங்கள் ரொம்ப பீட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக மட்டும் பீட் பண்ணால் போதும். இப்போ இன்னொரு கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வெதுவெதுப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஹனி ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது எக்கு பீட் பண்ணி வச்சதில் நம்ம சளிச்சு வச்ச மாவை ஆட் பண்ணி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும், நான் வந்து நல்லா போட்டு வேகமாக மிக்ஸ் பண்ண கிடையாது, லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. துளி கூட மாவில்லாத அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஆயில் ஹனி மிக்சர் இருக்கு இல்லைங்களா, இதில் கொஞ்சமாக எக் பேட்டரை எடுத்து ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே அந்த பேட்டரில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா மிக்ஸ் பண்ண முடியாது இந்த ஆயில் ஹனி மிக்சரை. அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில், அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே வந்து ரிமைனிங் பேட்டரில் ஆட் பண்ணி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எக் எல்லாத்தையும் பீட் பண்ணதுக்கப்புறமா மாவை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட கான்செப்டே என்னென்னா, அந்த எக்கில் இருக்க ஏர் பபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காற்றடிச்சு அதை வச்சு தான் இந்த கேக்கையே நம்ம உப்பு வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சாஃப்டாக வராது, ஃப்ளஃபியாக வராது. அதனால் ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு ப்ரெட் பேனில் தான் பேக் பண்ண போகிறேன். பட்டர் ஷீட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரையே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சைடில் சும்மா ஒரு க்ளூ மாதிரி லைட்டாக பேனில் டச் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் அது மேலே போட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பட்டர் ஷீட்டை வந்து பேனில் ஸ்டிக் பண்ண வச்சுட்டு இப்போ நம்ம பேட்டர் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை டேப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 350 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 300 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 40 to 45 மினிட்ஸ் வரையிலும் நல்லா பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கேக்கை வந்து நான் பேக் பண்ணி வைக்கிறேன். ஸோ 1 டேக்கு அப்புறமா இந்த கேக்கை எடுத்து பார்க்கலாம். இந்த கேக் வந்து நம்ம பேக் பண்ணி 1 டே பிஃபோரே நம்ம வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து யூஸ்வலாக நீங்கள் செஞ்ச உடனேயுமே சாப்பிட்றலாம், ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே கேக் எல்லாமே அன்றைக்கி செய்கிறத விட அடுத்த நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால 1 டே வச்சு இன்றைக்கி கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கேக் வந்து உடனே கட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஜாஸ்தி கொஞ்சம் எக்கோட ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். பட் 1 டேக்கு அப்புறம் சாப்பிடும்போது எக்கோட ஸ்மெல் ஜாஸ்தி வராது. உங்களுக்கு எக்கு ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அது கூட வந்து கொஞ்சமாக 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம்.
அதோட கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ஃபுல்லாக நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான வீட் ஃப்ளார் கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அழுத்தி பார்க்கலாம், பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கேக்கில் வந்து மைல்டான ஸ்வீட் தான் இருக்குங்க. உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு டீ டைம் கேக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.